ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். எதை பற்றினா எப்படி ப்ராப்பராக நம்ம வாட்டர் ப்ரொபகேஷன் பண்ண கட்டிங்ஸை வாட்டர்லேருந்து சாயிலில் ப்ராப்பரான வேலை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற 2 மெத்தடுமே உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். ஓகே, லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நியான் போத்தோஸை தான் நம்ம வாட்டர் ப்ரொபகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம ப்ராப்பரான வேலை நம்ம சாயிலில் ப்ரொபகேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வாட்டர் ப்ரொபகேஷன் டிப்ஸ்னு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இன்னொரு டைப்பான ஒரு மணி பிளான்ட். இதை என்ஜாய் போத்தோஸ்னு சொல்லுவாங்க. இதையும் நான் ஃபஸ்ட்டு வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணிவிட்டு சாயிலில் மாற்றி வச்சேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகே, இதை நம்ம பார்த்துடலாம். இந்த நியான் போத்தோஸை நான் ரொம்பவே தண்ணியில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய ரூட்ஸ் பார்க்கலாம், நிறைய ஏரியல் ரூட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய நியூ லீவ்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 2 மெத்தட்ஸுக்கு நம்ம 2ஆக பிரித்து வைக்க போகிறோம். இந்த பிளான்ட்ஸ்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இந்த பிளான்ட்ஸை க்ரூம் பண்ணணும். க்ரூம் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக சாயிலில் ப்ரொபகேட் பண்ணால் அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் நிறைய ரூட்ஸ் இருக்குது, நிறைய பயங்கரமான ஏரியல் ரூட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவையான ரூட்ஸ் வச்சுட்டு கீழே இருக்க ரூட்ஸை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிசர்ஸ் ஆர் நைஃப் நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஆர் உங்கள் பிளான்ட்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிரும். இப்போ காமிக்கிற இந்த கட்டிங்ஸ் நான் ஜஸ்ட் கட்டிங்ஸ் மட்டும்தான் நான் போட்டேன் தண்ணியில். அதிலேருந்து எனக்கு ஒரு லீவ்ஸும் வந்திருக்கு, கொஞ்சம் ஏரியல் ரூட்ஸும் வந்திருக்கு. இதில் நமக்கு கொஞ்சமாக ஏரியல் ரூட்ஸையும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரொபகேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி லீவ்ஸ் நான் வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணும்போது அது தானாக வந்தது. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஏரியல் ரூட்ஸ் தெரியும். ஸோ இதை நம்ம எந்த ஒரு ட்ரிகரும் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே ப்ரொபகேட் பண்ணலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டெம்மும் நான் போட்டேன், அதிலேருந்து எனக்கு கொஞ்சம் ரூட்ஸ் வந்துருந்து. ஸோ இதை நம்ம டேரெக்டாக ப்ரொபகேட் பண்ணலாம். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெம்மில் நோடு இருக்கோ அந்த நோடை நம்ம சாயில்குள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, இந்த ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா நிறைய ரூட்ஸும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரே ஸ்டெம்மில் நிறைய ஒரு லீவ்ஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் ப்ரொபகேட் பண்ணால் உங்களுக்கு பயங்கர புஷ்ஷியாகவும் உங்கள் பிளான்ட்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு நான் ஒரு சாயில் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சாயில் மிக்ஸில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக கார்டன் சாயில் ப்ளஸ் கொக்கோ பீட், அதுக்கப்புறம் பெர்லைட் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சாண்ட் இல்லாதனால நான் பெர்லைட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாண்ட் இருந்தால் நீங்கள் பெர்லைட் இதெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வாட்டர் ப்ரொபகேஷன் பண்ணி நம்ம சாயிலில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த சாயில் ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சாதான் உங்கள் பிளான்ட்ஸ் நல்லா வளரும். பிகாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அதுக்கு சாயிலில் நிறைய ஆக்சிஜன் கண்டென்ட் கிடைக்காது. இது வாட்டரில் இருக்கும்போது நிறைய ஆக்சிஜன் கிடச்சிருக்கும், கொஞ்சம் சஃபர் பண்ணும். செகண்ட் டிப் என்னென்னா, நீங்கள் இப்போது சாயிலில் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிளான்ட்ஸை ப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் ஏரியல் ரூட்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாயிலில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகுறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். தேர்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் நோடு கீழே சாயிலுக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிளான்ட்ஸ் ஈஸியாக க்ரோ ஆகும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு நோடு மேலே இருந்துச்சுன்னா அது லேட்டராகும். ஐ மீன் உங்களுக்கு அந்த க்ரோத் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ரூட்ஸ் கீழே சாயிலில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இப்போ வாட்டர் ப்ரொபகேட் பண்ண அந்த கட்டிங்ஸை சாயிலில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த நோடு ஒரு 2 to 3 inches வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக ஆகிடும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் கோல்ட் வெதராக இருக்கணும்.
இல்லாட்டி கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூலாக இருக்கும்போது நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் பிளான்ட்ஸ் வந்து நல்லாவும் வளரும். எல்லா கட்டிங்ஸும் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம நிறைய வாட்டர் விடணும். பிகாஸ் வந்து இந்த வாட்டர்லேயே நிறைய நாள் இருந்தனால நம்ம வந்து இந்த மட் வந்து ரொம்ப ஷேகியாக இருக்கிற மாதிரி நம்ம வாட்டர் விடணும். கீழே அந்த தண்ணி வந்து அந்த பிளேட்டுக்கு போகிற வரை நீங்கள் நல்லாவே விடணும். நீங்கள் இப்போ தண்ணி விட்டு பார்க்கும்போது உங்கள் சாயில் வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருக்குதுன்னு பார்க்க முடியும். சம்டைம்ஸ் உங்கள் தண்ணி வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சாயிலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஓகே, மெத்தட் 2 பார்த்துடலாம். மெத்தட் 2 வந்து ரொம்பவே ஈஸி. அதுவும் இதில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே கூட இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருந்தேன்ல, அதை வந்து நம்ம எந்த பாட்டில் வந்து நம்ம வாட்டர் ப்ரொபகேட் பண்ணமோ அந்த பாட்டிலே வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் வந்து க்ளீனாக இருக்குன்னு பார்க்கணும். க்ளீனாக இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளீன் வாட்டர் வந்து போட்டுக்கலாம். தென் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சாயிலை வந்து ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த சாயில் மிக்ஸை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து சைடில் வந்து உங்கள் லீவ்ஸில் வந்து கொஞ்சம் இந்த சாயில் வந்து ஸ்டிக் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சாயில் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த வாட்டரை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே வந்து மோஸ்ட்டாக வந்து சாயில் வந்து அப்பர் லேயர்லேயே வந்து ஸ்டே ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த வாட்டர் கூட அந்த மட் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாயில் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். இது வந்து ஒரு 3 to 4 days வந்து இப்படியே இருக்கட்டும். நீங்கள் எந்த மாதிரி சன்லைட்டில் வச்சுருந்தீங்களோ அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ ரெண்டுமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டைரெக்டாக வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடலாம். ஸோ ரொம்ப பிரைட் சன்லைட்டில் வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் க்ரோத் வந்து நிறையாவே இருக்கும். செகண்ட் மெத்தடில் உள்ள அந்த பாட்டிங் மிக்ஸ் வித் அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் 3 to 4 days அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு நல்ல ட்ரெயின் ஹோல் உள்ள பாட்டில் வந்து நீங்கள் மாற்றி வச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்பரான வேலை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும். பிகாஸ் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணல, அதனால எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இது மாற்றினதுக்கப்புறம் எனக்கு நல்லா வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.